பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலவிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 48 அதிகாரம் 14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன், நம்மோடு கூட பயணிக்கின்ற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன், நம்முடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் சந்திக்கின்ற தேவன் என்றெல்லாம் நாம் சொல்ல கூடுமானால் அநேக விதமான காரியங்களை குறித்து இந்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆச்சரிய விதமாக, அதிசய விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிறார். எல்லா விதமான காரியத்திலேயும் அவர் நமக்கு அனுகூலமாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். மனுஷர்களாலே நாம் கைவிடப்பட்டாலும் இதோ நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதோ வாழ்விலும் சாவிலும் சதா காலங்களிலும் உன்னோடு கூட துணையாய் இருக்கிறேன் என்று கணவன் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருந்தாலும், நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் சதா காலங்களிலும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று மனைவி வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும், ஆனால் அந்த வாக்குத்தத்தை மீறி அந்த வாக்குத்தத்தங்களை மறந்து மனிதன் வாழ்கிறவராக காணப்பட்டாலும், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பயணிக்கிறார். மனிதன் நம்மை கைவிட்டாலும் தேவன் ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திலேயும் தேவன் நமக்கு துணையாயிருந்து நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறது. இக்கட்டு நேரங்களிலே அவரே, இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார். அவருடைய அடைக்கலத்துக்குள் அவருடைய சிறகுகளின் கரங்களிலே மூடி மறைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் வைத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்து அவர் நம்மை வழிநடத்துகிற ராஜாவாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். மனைவி கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், உறவினர்கள் நம்மளை விட்டு தூரமாய் போனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிடாமல், தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே மகளே என்று சொல்லியிருக்கிற அவருடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை நம்மளை பின்தொடர்ந்து வருகிறதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாதவர்களாய், தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதவர்களாய் இருந்தாலும் கூட, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மீது உம்முடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மரண பரியந்தம் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து அடியாளாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். கிருபையுள்ள கரம் உங்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கட்டும். இம்மட்டுமாய் கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களை பாதுகாத்து பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணத்தக்க பெரிய பாக்கியத்தை அருளினார் அல்லவா? அவரை நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இந்த நல்ல நாளை சந்தோஷமாக
மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றின தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துங்கள். இம்மட்டும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரையா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இனிவரும் நேரங்களிலும் காலங்களிலும் நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் தேவைகளெல்லாம் நீர் பூர்த்தி செய்து எங்களை சந்தோஷப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜப குறிப்புகளை கர்த்தர் அவர் நினைவில் வைத்து அதன்படி செயல்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.